Once again, let us turn to Ephesians chapter 3. மீண்டுமாக எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். Let me read to you from verse 14 onwards. 14ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். Now I want to preach on this wonderful verse 20 tonight. இன்றைக்கு இரவு இந்த அற்புதமான 20ஆம் வசனத்தை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். But I want to read to you from 14 for the sake of context. என்றாலும் இந்த பின்னணிக்காக வேண்டி 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். We've been speaking about Paul's prayer. பவுலுடைய ஜெபத்தை குறித்து நாம் பிரசங்கித்து வருகிறோம். Paul praying for the saints. பவுல் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறார். That is for the believers. அதாவது விசுவாசிகளுக்காக. In that prayer we learn a lot of things about what the believer ought to be. இந்த ஜெபத்திலே தானே ஒரு விசுவாசி எப்படியா இருக்க வேண்டும் என்று பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். Let me read the verses to you. இந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். For this cause I bow my knees unto the Father of our Lord Jesus Christ, of whom the whole family in heaven and earth is named. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, that he would grant unto you, according to the riches of his glory, to be strengthened with might by his Spirit in the inner man, that Christ may dwell in your hearts by faith, that he, being rooted and grounded in love, may be able to comprehend with all the saints what is the breadth, the length, and the depth, and the height, and to know the love of Christ which passeth knowledge, that ye might be filled with all the fullness of God. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவளாகி, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worketh in us, unto him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். We know that Paul began his prayer in chapter 1. பவுல் தன்னுடைய ஜெபத்தை 1ஆம் அதிகாரத்திலே துவங்கினார் என்று நமக்கு தெரியும். He began it actually in chapter 1 verse 17. சொல்ல போனால் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஜெபத்தை துவக்குகிறார். And then he prays on and into the second chapter he explains that prayer. பிறகு அப்படியே வந்து 2ஆம் அதிகாரத்திலே அந்த ஜெபத்தை அவர் விளக்குகிறார். From verse 17 till the end of the chapter he prays, but then in chapter 2 he goes about an explanation of that prayer. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை ஜெபத்தை என்ன ஜெபிக்கிறார்னு சொல்லுகிறார். பிறகு 2ஆம் அதிகாரத்திலே அந்த ஜெபத்தை அவர் விளக்குகிறார். He is praying that the eyes of our understanding must be opened, that we may be enlightened about the things that God has done through Christ. கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்காய் செய்திருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனம் பிரகாசம் அடைய வேண்டும், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். The problem with the church today is not that God has not done what he is supposed to do, or that God will do when we pray what he is supposed to do, but that God has done and the church has not had an eye, the church has not had its eye opened to see the wonderful things that God had done. இன்றைக்கு சபையில் உள்ள பிரச்சனை இதுதான். செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் செய்யவில்லை என்றும் கிடையாது, பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் ஜெபித்தால் தான் தேவன் செய்வார் என்று கிடையாது. தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், ஆனால் சபை அதை காணவில்லை. The problem is with the people. பிரச்சனை மக்களிடத்துல தான் இருக்கிறது. This is particularly the believers. The problem with the believers he is saying. குறிப்பாக விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற இந்த பிரச்சனையை அவர் சொல்லுகிறார். Any weakness, failure on the part of the believer is attributed to the fact that the believer has not had his eyes opened to certain truths. விசுவாசி தோல்வி அடைந்து பலவீனனாய் இருப்பார் என்று சொன்னால் இந்த சத்தியங்களை காணும்படி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை, அதுதான் அதற்கு காரணம். Because God has done everything that he should do to equip a believer. ஏனென்றால் ஒரு விசுவாசிக்கு என்னவெல்லாம் தர வேண்டுமோ அதெல்லாம் தந்து தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். It is because the believer does not understand it and has not had his eye opened, his failure and frustration surfaces. விசுவாசி அதை புரிந்து கொள்ளாதபடினாலே அவருடைய கண்கள் திறக்கப்படாதபடினாலே தான் அந்த தோல்விகளும் விரக்திகளும் அவருக்கு உண்டாகிறது. So he prays that prayer for the opening of the eyes of understanding. ஆகவே மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார். I pray this prayer all the time. நான் எப்போதும் ஜெபத்தை செய்கிறேன். For myself, எனக்காக,
எதற்காக? Because that is my problem also. என்றால் அதுதான் என்னுடைய பிரச்சனையும். My eyes need to be opened. என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். You know, there is no lack of God's power. தேவனுடைய வல்லமைக்கு குறைவே கிடையாது. There is no lack of God's love. தேவனுடைய அன்புக்கும் குறைவில்லை. There is no lack of anything with God. தேவனிடத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் குறைவே இல்லை. There is only lack in my understanding. என்னுடைய அறிவிலே தான் குறைவு. You know, there is no lack of money. பாருங்க, பணத்துக்கும் குறைச்சல் கிடையாது. There is only lack in my understanding. என்னுடைய புரிந்து கொள்ளுதல் அறிவில தான் குறைச்சல். There is no lack with God at all. தேவனிடத்தில் குறைச்சல் குறைவு என்பதே கிடையாது. Of anything. எந்த ஒரு விஷயமானாலும் சரி. The lack is in our thinking, in our mind, in the way we perceive things. நாம் காரியங்களை உணர்ந்து கொள்ளுகிறோமே, கிரகித்துக் கொள்ளுகிறோமே, நம்முடைய மனதிலே அதுலதான் குறைவே இருக்கிறது. Once the believer recognizes it, then he is on his way to success. விசுவாசி இதை புரிந்து கொண்டால் போதும், பிறகு வெற்றிக்கு நேராக அவர் So போகிறார். I pray this about me as well as for you. ஆகவே இந்த ஜெபத்தை எனக்காகவும் நான் செய்கிறேன், உங்களுக்காகவும் செய்கிறேன். I believe that this is the prayer that every preacher ought to pray for his people. ஒவ்வொரு பிரசங்கியாரும் தன்னுடைய மக்களுக்காக இந்த ஜெபத்தை தான் ஜெபிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். I believe this is a preacher's prayer. இது ஒரு பிரசங்கியினுடைய ஜெபம் என்று நான் நம்புகிறேன். And I also believe that this is a believer's prayer for himself. அது மட்டுமல்ல, ஒரு விசுவாசி தனக்காகவும் இந்த ஜெபத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கிறார். But look at believers' prayers. ஆனா இன்றைக்கு விசுவாசியுடைய ஜெபத்தை பாருங்க, How different they are from this prayer. இந்த ஜெபத்துக்கு அவங்க செய்யற ஜெபத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. How many believers have you seen praying, asking God to open the eyes of their understanding so that they may be enlightened and know the great love of Christ and the power of God that is expressed through the resurrection of Jesus and so on. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே, அவையெல்லாம் அறிந்து கிரகித்துக் கொள்ளும்படியாக மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று எத்தனை விசுவாசிகள் ஜெபிக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். I tell you, I have not seen many believers pray. நான் அந்த மாதிரி நிறைய விசுவாசிகளை பார்த்ததில்லை. They don't know what to pray. என்ன ஜெபிப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. They don't know what to pray for themselves. தங்களுக்காக என்ன ஜெபிப்பது என்று தெரியவில்லை. What do you pray for yourself? உங்களுக்காக நீங்கள் என்ன ஜெபிக்க போகிறீர்கள்? God, give me some more money. ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் பணம் தாரும். That's not your problem. அது உங்கள் பிரச்சனை அல்ல. Your eyes need to be opened. உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். God, give me healing. தேவனே, எனக்கு சுகம் தாரும். That is not your problem. அது உங்கள் பிரச்சனை Your அல்ல. eyes need to be உங்களுடைய opened. கண்கள் திறக்கப்பட வேண்டும். God, deliver me from this trouble. தேவனே, இந்த இக்கட்டிலிருந்து விடுவியும். No, that is not your problem. கிடையாது, அது உங்கள் பிரச்சனை அல்ல. If your eyes are open, there is no difficulty that you cannot be delivered from. உங்கள் கண்கள் திறக்கப்பட்டால் போதும், பிறகு விடுவிக்க முடியாதபடிக்கு பிரச்சனை என்பதே உங்களுக்கு கிடையாது. So first of all, understand that you need to pray this for yourself and you need to pray for this for your family, for the other believers and so on. ஆக முதலாவது இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தை உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, மற்ற விசுவாசிகளுக்காக, எல்லாருக்காகவும் செய்ய வேண்டும். We have done it so many times in the Friday night prayers, as we conducted the prayers. I've often done it that we have prayed for the believers in this manner, the Ephesian prayer we have prayed. நாம் வெள்ளிக்கிழமை ஜெபத்திலே எபேசியருக்காக பவுல் ஜெபித்தார், அதே ஜெபத்தை தான் செய்கிறோம். விசுவாசியுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. That is the most important need. அதுதான் மிகவும் முக்கியமான தேவை. The Christian world is in the condition that it is today because their eyes are not open. கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்க காரணம் என்ன? அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. So in the 3rd chapter he comes down to the prayer again. ஆகவே மறுபடியும் 3ஆம் அதிகாரத்திலே ஜெபத்துக்கு வருகிறார். 14th verse he again starts the prayer. 14ஆம் வசனத்திலே மறுபடியும் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். He says, I bow my knees to the Father. சொல்லுகிறார், பிதாவை நோக்கி நான் முழங்கால் படியிடுகிறேன். Now in the 1st chapter he prayed about our understanding the power of God. முதலாம் அதிகாரத்திலே தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். Now read the 1st chapter. முதலாம் அதிகாரத்தை வாசிப்போம். Let me read to you verse 18 onwards. 18 இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். It says, verse 17 onwards, that the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give unto you the spirit of wisdom and revelation in the knowledge of him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், the eyes of your understanding being enlightened, that ye may know what is the hope of his calling, what the riches of the glory of his inheritance in the saints. தாம் நம்மை அழைத்ததனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், and what is the exceeding greatness of his power to usward who believe, according to the working of his mighty power. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். See, the whole subject is power here. He wants our eyes to be opened so that we can understand what kind of power God has. இங்கே வல்லமை குறித்து அவர் பேசுகிறார். தேவன் என்ன விதமான வல்லமை உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். So that you may believe the mighty power of God. அப்படி இருக்கும்போது தேவனுடைய பலத்த சத்துவத்தை, வல்லமையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். Which power? எந்த வல்லமை? The power which he wrought in Christ when he raised him from the dead and set him at his own right hand in the heavenly places, far above all principality, power, might and dominion, and every name that is named, not
not only in this world, but also in that which is to come. எந்த வல்லமையை எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. What else has that power done? அந்த வல்லமை வேற என்னவெல்லாம் செய்திருக்கிறது? Apart from raising Christ from the dead, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது மட்டுமல்ல, putting him far above everything, அவரை எல்லாத்துக்கும் மேலாக வைத்தது. then thirdly the power has done this, it has put all things under his feet and gave him to be the head over all things to the church. மூன்றாவதாக அந்த வல்லமை எல்லாவற்றையுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி சபையான சரீரத்திற்கு அவரை தலையாக தந்தருளினார். So the power raised him from the dead, அது வல்லமை மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பியது, quickened him, அவரை உயிர்ப்பித்தது, brought life into him, அவருக்குள்ள ஜீவனை கொண்டு வந்தது, then lifted him far above everything, பிறகு எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தியது, and then put everything under his feet. பிறகு எல்லாவற்றையுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியது. How many have been taught about this great power of God? எத்தனை பேருக்கு தேவனுடைய இந்த மிகப்பெரிய வல்லமை குறித்து See, போதிக்கப்பட்டிருக்கிறது? this is the kind of teaching that literally changed my understanding of this whole Bible and God and everything. இப்படிப்பட்ட போதனைகள் தான் வேதத்தை குறித்தும் தேவனை குறித்தும் என்னுடைய அறிவை முற்றிலுமாய் மாற்றியது. That is why I teach these things. ஆகவேதான் இந்த காரியங்களை நான் போதிக்கிறேன். What is in the resurrection? உயிர்த்தெழுதலில் என்ன இருக்கிறது? Where is he now? அவர் இப்போது எங்க இருக்கிறார்? What is his position now? இப்போது அவருடைய நிலை ஸ்தானம் என்ன? He is far above அவர் எல்லாத்துக்கும் மேலாக everything. எல்லாவற்றுக்கும் Where மேலாக. are everything else? மற்றவெல்லாம் எங்க இருக்கிறது? It's all under his feet. எல்லாமுடைய பாதங்களுக்கு See, கீழ we இருக்கு. teach all of these things இவை எல்லாவற்றையும் நாம் போதிக்கிறோம் so that our minds can grasp what Christ is now, where he is now, who he is now, what kind of authority he possesses, and where we are together with him in the heavenly places. எதற்காக கிறிஸ்து இப்போது எங்க இருக்கிறார், என்னவா இருக்கிறார், எவ்வளவு வல்லமையுடையவரா இருக்கிறார், அவருக்குள்ளே நாம் என்னவா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும்படியாய் போதிக்கிறேன். Unless we preach these truths, no one can understand this. இந்த சத்தியங்களை போதிக்காவிட்டால் ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. This is what he wants you to understand. இதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். He wants you to understand the power. வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று Then விரும்புகிறார். another thing he wants you to understand is in third chapter which we've been studying, the love of God. பிறகு இன்னொரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. அதுதான் 3ஆம் அதிகாரத்தில் So the இருக்கிறது. emphasis in the prayer of Paul in first chapter is the power of God, the knowledge about the power of God, and the emphasis in third chapter is the knowledge about the love of God. ஆகவே 1ஆம் அதிகாரத்திலே ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமையை அவன் அறிய வேண்டும் என்று அதை வலியுறுத்தி ஜெபிக்கிறார். 3ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் அன்பை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதை வலியுறுத்தி ஜெபிக்கிறார். You must know the breadth, the length, the depth and the height. கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இதையெல்லாம் நீங்கள் அறிய வேண்டும். So third chapter is about the love of God. ஆகவே 3ஆம் அதிகாரம் தேவனுடைய அன்பை பற்றியது. And then after he gave the thing about the love of God, prayer about the love of God, தேவனுடைய அன்பை குறித்த ஜெபத்தை அவர் செய்து முடித்த பிறகு then if you understand God's power and love, தேவனுடைய அன்பையும் வல்லமையும் நீங்கள் புரிந்து கொண்டால், if you really have a revelation, if your eyes are opened to see what God's power is like and what God's love is like, தேவனுடைய வல்லமை எப்படி இருக்கிறது, தேவனுடைய எப்படிப்பட்டது, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு உண்டானால், then what will you be like? பிறகு நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? What will a believer be like? ஒரு விசுவாசி எப்படி இருப்பார்? Now he comes to verse 20 and he shows the effect of that. இப்போது 20ஆம் வசனத்துக்கு வந்து அவருடைய பாதிப்பு தாக்கம் எப்படி இருக்கிறது என்று காண்பிக்கிறார். If a believer has a true understanding, a Holy Ghost inspired revelation about the power and the love of God, தேவனுடைய அன்பை குறித்து வல்லமையை குறித்து ஒரு விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட அந்த வெளிப்பாடு, உண்மையான வெளிப்பாடு இருக்கும் என்றால், do you know what will happen? அவருக்கு என்ன நடக்கும் தெரியுமா? That believer will believe that God is able to do exceeding abundantly above all that he asks or thinks. அந்த விசுவாசி இப்படி விசுவாசிப்பார், நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் தேவன் செய்ய வல்லவர் என்று. Now listen to this. இப்ப கவனிங்க. You see how strongly belief affects prayer. நாம் நம்புகிற காரியங்கள், விசுவாசிக்கிற காரியங்கள், நாம் விசுவாசிக்கிற காரியங்கள் நம்முடைய ஜெபத்தை எந்த அளவுக்கு பாதிக்கிறது பாருங்க. This is why what you believe is so important. ஆகவேதான் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் என்பது அவ்வளவு முக்கியம். This is the problem with the Christian church today. They think that prayer is the answer for everything. They don't worry about what they believe. இன்னைக்கு கிறிஸ்தவ சபையில இருக்க பிரச்சனையே இதுதான். ஜெபம் தான் எல்லாம் நினைக்கிறாங்க, எதை விசுவாசிக்கிறோம் அதை பத்தி எல்லாம் கவலையே I கிடையாது. am not putting down prayer. I am putting prayer in its place and putting the truth and the knowledge of the truth in its place. நான் ஜெபத்தை மட்டமாக கேவலமாக பேசவில்லை, மாறாக ஜெபத்துக்கு சரியான இடம் கொடுக்க வேண்டும். அதைவிட மேலாக சத்தியத்தை அறிகிற அறிவை அதற்கு உரிய இடத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். Let me ask you, which is more important? எது ரொம்ப முக்கியம்? நான் உங்களை பார்த்து, Which is number one place? எதற்கு முதலாவது இடம் கொடுக்க வேண்டும்? What do we give number one place to? நாம் எதற்கு முதலாவது இடத்தை ஸ்தானத்தை The கொடுக்கிறோம்? number one place is given to the word of God. முதல் இடம் தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். That's all. அவ்வளவுதான். Number one place is given to the word of God. முதல் இடம் தேவனுடைய வசனத்துக்கு. There is nothing that is given so much honor and respect in God's word itself than the word of God.
வேதத்திலேயே தேவனுடைய வார்த்தை தவிர வேற எதற்கும் அந்த அளவுக்கு மகிமையோ கனமோ கொடுக்கப்படவில்லை. The word of God gives so much respect to the word of God. வேதம் தேவனுடைய வார்த்தைக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறது. Jesus said, you call them gods because the word of God came to them. Those people who received the word of God were considered gods. பாருங்கள், தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். What a great honor. எவ்வளவு பெரிய ஒரு கனம். What happened to them? அவளுக்கு என்ன நடந்தது? They got the word of God. அவளுக்கு தேவனுடைய வசனம் கிடைத்தது. That is so special. The person who gets the word of God has got the greatest thing in the whole world. பாருங்கள், அது அவ்வளவு விசேஷமானது. தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர் உலகத்திலே மிகப்பெரிய காரியத்தை பெற்றுக்கொண்டார். That is why Jesus is called the word of God. ஆகவேதான் இயேசு தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். That is the greatest honor God gives to the word. தேவன் வசனத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை அதுதான். Jesus is the word is Jesus. இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. In other words, he is saying, வேற எதுவும் என்ன சொல்லுகிறார்? the word has the same power and authority as God himself. தேவனுக்கு எவ்வளவு அதிகாரம் வல்லமை இருக்கிறதோ அதே அதிகாரம் வசனத்துக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். The word is same as Jesus or same as God. வசனம் தேவனை போன்றதே, இயேசுவை போன்றதே. There is no difference, he says. வித்தியாசமே இல்லை என்று சொல்லுகிறார். Whatever God is, that is what word is. தேவன் எப்படியெல்லாம் என்னவெல்லாம் இருக்கிறதோ வசனம் அப்படிதான். Whatever the word is, that is what God is. வசனம் என்னவா இருக்கிறதோ தேவன் அப்படிதான் இருக்கிறார். God is word is God. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். In the beginning was the word was with God and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word, வார்த்தை, word is given so much importance. வார்த்தை வசனத்துக்கு அவ்வளவு முக்கியம் கொடுக்கப்படுகிறது. You see, we believe the word. பாருங்க, நாம் வசனத்தை விசுவாசிக்கிறோம். When you believe the word, then your prayer takes on a totally different dimension. வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது பிறகு உங்கள் ஜெபமே புதிய ஒரு கண்ணோட்டத்துல போகிறது. If you don't believe the word, you can pray standing on your head. Nothing will happen. நீங்க வசனத்தை விசுவாசிக்கலன்னு சொன்னா தலைகீழா நின்னு ஜெபம் பண்ணாலும் எதுவும் நடக்காது. முட்டி போட்டு இல்ல, தலையில கீழே வச்சு மேல காலை மேல தூக்கி ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. எப்படி ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. The word is the basis. வசனம் தான் அடிப்படையே. That is what he is saying. அதைதான் இங்க சொல்லுகிறார். If you have a revelation of God's power and revelation of God's love, தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு, தேவனுடைய வல்லமை குறித்த வெளிப்பாடு இருக்கும் if your eyes are opened, you are given the spirit of wisdom and revelation concerning these things, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இதை குறித்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு இருக்கும் என்றால், then you will begin to believe that God is able to do exceeding abundantly above all that you ask or think. பிறகு நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மேலாக தேவன் செய்ய வல்லவர் என்று நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்பீர்கள். The weakness in people's believers' prayer today has to do not with their praying, it has to do with the word and the understanding of the word and the truth. விசுவாசிகள் ஜெபிக்கிற ஜெபத்துல தான் பலவீனம் இருக்கு என்று கிடையாது, மாறாக விசுவாசிகள் வசனத்தை புரிந்து வைத்திருக்கிறார்களே அதுல தான் பலவீனமே இருக்கிறது. When you have a revelation of the word, the prayer will have power. வசனத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கும் என்று சொன்னா பிறகு ஜெபத்துல வல்லமை இருக்கும். I want to show that to you. That's what Paul is saying there. அதைதான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பவுலும் அதைதான் சொல்லுகிறார். After saying that you must know the power and the love of God, நீங்கள் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அன்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகு he says he now gives a benediction like. இப்போது ஒரு முடிவு ஆசீர்வாதம் போல சொல்லுகிறார். It's like a doxology, benediction. பாருங்க, இது ஒரு கடைசில ஆசீர்வாதம் சொல்றாங்க அந்த மாதிரி. He says, now unto him that is able to do exceedingly above all that we ask or think. என்ன சொல்ல, நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராகிய அவருக்கு. What does he mean? என்ன சொல்லுகிறார்? He's talking about two things there. இங்கே ரெண்டு காரியங்களை குறித்து பேசுகிறார். Asking and thinking. வேண்டிக் கொள்கிறது, அதாவது கேட்கிறது, நினைக்கிறது. Your understanding of God's power and love is going to affect your asking. தேவனுடைய வல்லமையும் அன்பையும் குறித்து நீங்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறீர்களோ அது நீங்கள் கேட்கிறதை பாதிக்கிறது. That is why you should never just in prayer just come to God and say, oh thodra praise God, அதான் ஜெபம் பண்ண வரும்போது ஆண்டவரே தோத்ரம் போய்டுவாங்க. No, you must realize who you are coming to. கிடையாது, யாரிடம் நீங்கள் வருகிறீர்கள் அதை முதலாவது உணரணும். இந்த தேவன் எப்படிப்பட்டவர், யாருக்கு முன்னால வந்து நிக்கிறீங்க, இவருக்கு என்ன வல்லமை, இவருடைய அன்பு எப்படி, what is he about? அவர் எப்படிப்பட்டவர், என்னவா இருக்கிறார், who is he, அவர் யார், what can he do, அவர் என்ன செய்ய முடியும், what is his power, அவருடைய வல்லமை என்ன, what is his love, அவருடைய அன்பு எப்பேற்பட்டது. Lot of people have become religious praying people. They just come in and rush into the presence of God and just start praying. நிறைய பேர் மதவாதிகள் போறாங்க, வருவாங்க ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ள போவாங்க, கடகடன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. They think this is just something that you get over with. அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு போக வேண்டிய காரியம். You come and he is there, just spit it out, நாம வரோம், அவர் அங்க இருக்கிறாரு, அப்படியே கொட்டுவோம். No, கிடையாது. That is not the way. அது வழி கிடையாது. When you come in prayer, நீங்கள் ஜெபிக்க வரும்போது the realization of God and who he is in his great power
and in his great love must fill your heart and mind. தேவன் யார், அவருடைய அன்பு எப்பேற்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்ற அந்த எண்ண உணர்வு உங்கள் இதயத்தை நிரப்ப வேண்டும். That is why when you come in prayer, ஆகவேதான் ஜெபிக்க வரும்போது you don't start with crying, ஆரம்பமே அழுகையா இருக்க you கூடாது, don't start with petition, அல்லது ஆரம்பமே விண்ணப்பம் பண்ண கூடாது. லிஸ்ட் கொண்டாந்துட கூடாது முதல்ல. Why? How do you start? எப்படி துவங்குவது? You start with adoring and praising and worshiping God. ஆண்டவரை துதித்து ஆராதித்து புகழ்ந்து அப்படிதான் ஆரம்பிக்கணும். Why do you do that? ஏன் அதை செய்கிறோம்? When you're praising and adoring and worshiping God, you are talking about His power, His great love for you, and what He has done, and what He can do, and how great He is, and how wonderful He is. நீங்கள் தேவனை துதித்து ஆராதித்து புகழும் போது அவருடைய வல்லமை, அவருடைய அன்பை, அவர் என்ன செய்தார், என்ன செய்ய முடியும், அவருடைய மகத்துவத்தை இதையெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள், You சொல்லுகிறீர்கள். must spend some time on it. அதுல நீங்க நேரத்தை செலவழிக்க வேண்டும். You must spend a few minutes just praising and worshiping God and talking about His great power, His love, and bringing all that revelation to your mind. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு இவைகளை குறித்து அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும். You know why? ஏன் தெரியுமா? If you are not filled with the revelation of His power and love, அவருடைய அன்பு வல்லமை இவற்றை குறித்த வெளிப்பாட்டினால் நீங்கள் நிறைந்திராவிட்டால், you will be asking only little bit, because you are not aware how great He is and how much He can give. You will be begging Him for just crumbs from His table. அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு தர முடியும் என்பதை நீங்கள் முழுமையா உணராதபடினால மேஜிலிருந்து விழுற துணிக்க மாதிரி கொஞ்சோண்டு அவர்கிட்ட கேட்டு இருப்பீங்க. ஆண்டவரே கொஞ்சம் பிச்சை மாதிரி போடும் ஆண்டவர், அப்படியே கேட்டுறாங்க சில ஜனங்கள். ஏன்னா இந்த எண்ணம் அவங்களை நிரப்புறது இல்ல, ஏதோ பிச்சை மாதிரி கேட்டு வாங்கிட்டு போயிடும். Let me beg to God and ask Him. Let Him throw some few crumbs. நான் போய் கொஞ்சம் கெஞ்சட்டும், அவர் கொஞ்சம் பிச்சை மாதிரி ஏதாவது போடட்டும். There is no realization there of God's power and love. தேவனுடைய வல்லமை அன்பு குறித்த உணர்வே அங்க கிடையாது. They don't ask big. அவர்கள் பெரிதாக கேட்பதில்லை. They don't ask the impossible. அவர்கள் முடியாத காரியங்களை கேட்பதில்லை. They have a limit and they stay within that limit in their asking. ஒரு வரம்பு எல்லையை வைத்திருக்கிறார்கள், கேட்கும் போது கூட அந்த எல்லைக்குள்ளவே இருந்து கேட்கிறார்கள். Why? ஏன்? Because His power, the realization of His power is not filling their mind. ஏனென்றால் அவருடைய வல்லமை குறித்த உணர்வு அவர்கள் மனதை The நிரப்பவில்லை. realization of His love is not filling their mind. அவருடைய அன்பு குறித்த உணர்வு அவர்கள் மனதை நிரப்பவில்லை. Why power and love is delineated here? That is, why does Paul separate power and love and concentrate on that in his prayer for the believers? ஏன் விசுவாசிகள் அன்பையும் வல்லமையும் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று தனித்தனியே பவுல் பிரித்து காண்பிக்கிறார்? Why those two and not anything else? ஏன் அந்த ரெண்டு மாத்திரம் சொல்லுகிறார், மற்ற எதையும் சொல்லாமல்? Why power and love? ஏன் அன்பு வல்லமை மட்டும் Why சொல்லுகிறார்? should the believer know the power of God and the love of God? ஏன் விசுவாசி தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அன்பையும் மாத்திரம் அறிந்து கொள்ள We வேண்டும்? must know the power of God because the power of God tells us that God is able to do anything. நாம் தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை தான் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறது. That there is nothing impossible to God. அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. We must know the love of God because that tells us that God, who is able to do anything, to whom nothing is impossible, is able to help us. He is willing to help us. He is desirous of helping us because He loves us. தேவனுடைய அன்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான், ஆயத்தமா இருக்கிறான் என்பதை அந்த அன்பு நமக்கு சொல்லுகிறது. To know the power is not enough because power only tells us that He is able. வல்லமை மட்டும் அறிந்திருந்தால் போதாது. ஏனென்றால் வல்லமை என்ன சொல்லுகிறது? அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று It சொல்லுகிறது. is important to know the love because the love tells us that He will do it for me because He loves me. அன்பை அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். ஏன் என்று சொன்னால் அது சொல்லுகிறது அவர் என்னில் அன்பு கூறுகிறார், ஆகவே எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லுகிறது. The leper came and asked Jesus, said, if it be Thy will, cleanse me. குஷ்டரோகி இயேசுவண்ட வந்தான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றார். His problem is not about the power of God. அவன் தேவனுடைய அன்பை வல்லமையை அங்க சந்தேகிக்கல, மன்னிக்கவும், தேவனுடைய வல்லமையை அங்க சந்தேகிக்கவில்லை. He knew the power of God is there to heal him. தேவனுடைய வல்லமை அவனை குணமாக்கும்படி அங்க இருக்கிறது அவனுக்கு தெரியாது. He knows that if Jesus wants to, He can heal. இயேசு விரும்பினா குணமாக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். This man understands the power and ability of Jesus to heal. இந்த மனிதன் இயேசுவினால் குணமாக்க முடியும் என்று அவருடைய வல்லமை, அவருடைய திறமையை அறிந்திருந்தான். But what he is doubting and what he does not know for sure is his willingness to heal. ஆனா அவன் சந்தேகப்பட்டது அவர் தன்னை குணமாக்குவாரா இல்லையா என்றுதான். That is why he says, if it is your will, you heal me. ஆகவேதான் அவன் சொன்னான், உமக்கு சித்தமானா சுத்தமாக்கணும். அவருக்கு சித்தமா, அவருக்கு இஷ்டமா என்ன சோமாக்குறது அதுதான் அவனுடைய பிரச்சனை. சோமாக்க முடியுமா முடியாதான்றதல்ல, இவருக்கு என்ன சோமாக்குறதுக்கு இஷ்டமா. Jesus looked at him and said, இயேசு அவனை பார்த்து சொன்னார், I will, எனக்கு சித்தம் உண்டு, be thou clean. சுத்தமாகு. I will, எனக்கு சித்தம் உண்டு, be thou clean. சுத்தமாகு. I tell you my friend, when you know the power and the love of God, நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனுடைய வல்லமை அன்பை இரண்டையும் நீ அறிந்திருக்கும் that போது, is when you see and realize the real power in prayer. அப்பொழுதுதான் ஜெபத்திலே உண்மையான ஒரு வல்லமையை நீங்கள் காண்பீர்கள், உணர்வீர்கள். Always the people that don't understand either of these two things mess up the results in prayer. இந்த ரெண்டு காரியங்களை உணராத மக்கள் ஜெபத்துல அவங்களுடைய ஜெபத்துல அவ்வளவு பலன் இல்லாமல் இருப்பதை நீங்கள் I can காணலாம். give you many examples. பல உதாரணங்களை கொடுக்கலாம் நான்.
The angel came to Zacharias, the father of John the Baptist. தேவதூதன் சகரியா கிட்ட வந்தான், யோவான்சனுடைய தகப்பன் கிட்ட. Man is old and his wife is old. They've been waiting for a child to be born, and that never happened. இவனுக்கும் அதிக வயதாகி விட்டது, அவன் மனைவிக்கும் அதிக வயதாகி விட்டது, பிள்ளை பிறக்கும் காத்திருந்தாங்க, பிள்ளை பிறக்கவில்லை. He is a priest serving in the temple. இவன் ஆசாரியன், தேவாலயத்திலே பணிவிடை செய்த man of God, தேவ மனிதன். And the angel comes and says, God has sent me to tell you that you're going to have a child. தேவதூதன் வந்து சொல்லுகிறான், உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொல்வதை அறிவிக்க தான் தேவன் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று. You know what that man said? அவன் என்ன சொன்னா தெரியுமா? Don't you know that I am old and my wife is old? உமக்கு தெரியாதா, எனக்கும் வயசாயிடுச்சு, என் மனைவிக்கும் வயசாயிடுச்சு. The priest serving in the temple doesn't know that with God all things are possible. தேவாலயத்திலே பணிவிடை செய்கிற ஆசாரியனுக்கு தெரியவில்லை தேவனால் எல்லாம் கூடும் என்பது. If a man realized that with God all things are possible, will he ask that question? தேவனால் எல்லாம் கூடும் என்று ஒரு மனிதன் உணர்ந்திருந்தால் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பானா? Will he say my wife is old, I am old? என் மனைவிக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு சொல்லுவானா? What difference does it make if your wife is 100 years old? மனைவிக்கு 100 வயசானாலும் என்ன, அதனால என்ன ஆக போகுது? God is able. தேவனால் முடியும். The man didn't have he is serving in the temple, he is a priest of God, didn't have an understanding of God. தேவாலயத்தில் பணிவிடை செய்கிறான், தேவனுடைய ஆசாரியனா இருக்கிறான், ஆனால் தேவனுடைய வல்லமை குறித்த அறிவு இல்லை. The man is praying every day. அனுதினமும் அவன் ஜெபிக்கிறான். He is burning the incense every day. அனுதினமும் தூபவர்க்கத்தை ஏற்றுகிறான். He is a religious leader, my friend. ஆனா ஒரு மத தலைவன். The angel went to a peasant girl. தேவதூதன் சாதாரண ஒரு பெண்மணி கிட்ட போனான், கிராம பெண்ணு கிட்ட, கிராம பெண் கிட்ட போனான், மேரி, மரியாள் கிட்ட. and he tells her, you will conceive and bear a son. அவகிட்ட போய் சொல்றான், நீ கர்ப்பம் தரிப்பாய், ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். She said, well, I am not married. அவ சொல்றா, எனக்கு கல்யாணம் ஆகல. This is different. பாருங்க, இது வித்தியாசம். This is not questioning God's power, this is having a doubt, very clear, very reasonable doubt. She is saying, I am not married, how can I have a child? இவ தேவனுடைய வல்லமை கேள்வி கேட்கவில்லை, மாறாக சரியான கேள்வி கேட்க, எனக்கு கல்யாணம் ஆகலையே, அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை பிறக்கும்? So the angel said, with God all things are possible. ஆகவே தேவதூதன் சொல்றான், தேவனால் எல்லாம் கூடும். You know what she said? இவ என்ன சொன்னது? Be it unto me according to your word. உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய அடியாளுக்கு ஆக கடவுதுன்னா. Whatever you say, let it be to me. நீ என்னவெல்லாம் சொல்றீங்களோ அப்படியே எனக்கு ஆகட்டும். A peasant girl living in a village, not a great religious leader, is experiencing the greatest miracle. A religious leader, always in the temple, always preaching, always praying, cannot experience the miracle. கிராமத்தில் இருக்கிற சாதாரண ஒரு பெண்மணி மிகப்பெரிய அற்புதத்தை அனுபவிக்கிறான். தேவாலயத்தில் எப்போதும் இருந்து எப்போதும் பணிவிடை செய்கிற ஒரு தேவ மனிதனால அந்த அற்புதத்தை அனுபவிக்க முடியும். I am telling you, நான் உங்களுக்கு சொல்றேன், not everybody that appears to be praying is experiencing results. ஜெபம் பண்ற மாதிரி தோன்றுகிற எல்லாரும் பலன்களை பெற்றுக் கொள்வதில்லை. It is what you know when you pray. ஜெபிக்கும் போது நீங்கள் எதை அறிந்திருக்கிறீர்கள்? What do you understand? உங்களுக்கு என்ன தெரியும்? What do you think about this great power of God? தேவனுடைய மிகப்பெரிய வல்லமை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? If you understand and have a real revelation of God's power and love, தேவனுடைய அன்பு வல்லமை குறித்த உண்மையான ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு உண்டா இருக்கும் என்றால், your prayers will not be petty prayers. பிறகு உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் சில்லறத்தனமான ஜெபமா இருக்காது. அந்த வார்த்தை தான் கரெக்ட். சில்லறைத்தனமான ஜெபமாக இருக்காது. எத்தனை பேர் பாத்தீங்க சில்லறைத்தனமான ஜெபத்தை? You will believe for great things. நீங்கள் மிகப்பெரிய காரியங்களுக்காக விசுவாசிப்பீர்கள். You will believe the impossible. முடியாதவைகளை விசுவாசிப்பீர்கள். You will go beyond the limits of everything that you know. உங்களுக்கு தெரிந்திருக்கிற அந்த எல்லை வரம்பை எல்லாம் தாண்டி செல்வீர்கள். Go beyond the limits of what your earthly knowledge tells you, because you have the revelation knowledge of God's power. தேவனுடைய வல்லமை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கிறபடினாலே உங்களுடைய மூளை அறிவை, அந்த அறிவை தாண்டி நீங்கள் செல்வீர்கள். Right? சரியா? How is your prayer, my friend? உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? What kind of things are you asking God? நீங்கள் தேவனிடத்தில் என்ன விதமான காரியங்களை கேட்கிறீர்கள்? Is your prayer within the limits of that natural knowledge and what your mind tells you that God can do? நீங்க செய்கிற ஜெபம்லாம் தேவன் என்ன செய்ய முடியும் என்று உங்கள் மனம் சொல்லுகிறதோ அந்த வட்டத்துக்குள்ளாகவே இருக்கிறதா? Is your prayer limited to the knowledge, your earthly knowledge and the limitations of that earthly knowledge? உங்களுடைய உலக பிரகாரமான அறிவு இருக்கிறதே, அந்த அறிவுக்கு உட்பட்டு உங்களுடைய ஜெபம் காணப்படுகிறதா? Do you think God can do this but God can't do that? தேவனால் இதுதான் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது நினைக்கிறீங்களா? Are you praying some very weak prayers where you don't really achieve anything? அல்லது மிகவும் பலவீனமான ஜெபங்கள், அதனால் நீங்க எதையும் சாதிக்க முடியவில்லை, அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்கிறீர்கள்? Prayers just to get by the day? ஏதோ இந்த நாளை ஓட்டினா போதும் அந்த மாதிரி ஜெபமா? Are you there? இருக்கீங்களா? Or prayers that make you flourish and go by leaps and bounds into the things that God wants for you? அல்லது உங்களை தழக்க செய்கிற, தேவன் உங்களுக்காக கொடுக்க விரும்பும் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்கிற ஒரு ஜெபத்தை செய்கிறீர்களா? Are you praying prayers that makes you flourish against odds? பிரச்சனையில் இருந்தாலும் அதன் மத்தியிலே செழிக்க வைக்கக்கூடிய, தழைக்கக்கூடிய ஜெபத்தை நீங்கள் செய்கிறீர்களா? Are you praying victorious prayers? அல்லது வெற்றிகரமான ஜெபத்தை நீங்கள் செய்கிறீர்களா? Are you praying prayers that puts you over and on top? உங்களை மேலே, எல்லாவற்றுக்கும் மேலாக வைக்கக்கூடிய ஜெபங்களை செய்கிறீர்களா? Think about that. அதை எண்ணி பாருங்கள். What's wrong with our prayers? நம்முடைய ஜெபங்களிலே என்ன கோளாறு?
When we change our prayers, our life will change. நம்முடைய ஜெபங்களை மாற்றும் போது நம்முடைய வாழ்க்கையும் மாறும். When will our prayers change? நம்முடைய ஜெபங்கள் எப்போது மாறும்? When what we know changes, our prayers will change. நாம் அறிந்திருக்கிறது மாறும்போது நம்முடைய ஜெபமும் மாறும். When will what we know change? நாம் அறிந்திருப்பது எப்போது மாறும்? Back to point number 1. மறுபடியும் முதலாவது பாயிண்ட்க்கே வரும். Only if you have the revelation of God's word, you will know the right things. தேவனுடைய வசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தால் தான் சரியான காரியங்களை நீங்கள் அறிவீர்கள். If you have a revelation and know the right things, then you will pray the right things. ஒரு வெளிப்பாடு உண்டாயிருந்து சரியான காரியங்களை நீங்கள் அறிந்திருந்தால் தான் சரியான காரியங்களை ஜெபிப்பீர்கள். Only if you pray the right kind of prayers, your life will be a successful life. சரியான ஜெபத்தை செய்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்கும். Your life will be just like the word says, you will bear much fruit and your Father in heaven will be glorified. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேதம் சொல்வது போலவே நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள், அதனால் பரலோகத்தில் உங்கள் பிதா மகிமைப்படுவார். That fruit is the answers to prayer. அந்த கனி என்ன? உங்கள் ஜெபங்களுக்கு கிடைத்த பதில்கள். Amen. Amen. So the Father is glorified. ஆக பிதா மகிமைப்படுகிறார். People look at you and say, my God, look at him. What made him like that? உங்களை பார்க்க மக்கள் சொல்வாங்க, ஐயோ இந்த ஆளை பாருங்க எப்படி ஆயிட்டாரு. What made him like that? எதனால அப்படி ஆனார்? Yet the world is looking at a lot of praying people and saying, look at him, praying, but useless fellow. ஆனாலும் பாருங்கள், உலகம் ஜெபிக்கிற மக்களை பார்த்து சொல்லுது, ஜெபம் பண்றான் ஒண்ணுதுக்கு உதவாம இருக்கானே அப்படி. இவ்வளோ ஜெபம் பண்ணி கடைசியில அதுல பாதாளத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்படி சிலர் சாட்சி வச்சிருக்காங்க. I tell you my friend, நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, just prayer won't lift you up. It must start with the word, knowing the word and altering your understanding and then praying the right prayer, then your life is altered. சும்மா ஜெபம் பண்ணா உங்களுக்கு பலன் உண்டாகாது. முதலாவது வசனத்தை அறிய வேண்டும், அது உங்களுடைய ஜெபத்தை பாதிக்க வேண்டும். பிறகு அந்த சரியான ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது அது பலனை கொண்டு வரும். Without the revelation of God's power and love, you will not ask the way that you should ask. தேவனுடைய வல்லமை அன்பை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி கேட்க வேண்டுமோ அந்த விதத்திலே கேட்க மாட்டீர்கள், முடியாது. There was a great man of God that started that organization, the great organization called World Vision. World Vision என்கிற ஒரு ஸ்தாபனத்தை மிகப்பெரிய தேவ மனிதர் ஒருவர் ஆரம்பித்தார். He said, அவர் சொன்னார், you must always ask beyond your human ability. எப்போதுமே உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி தான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். He called it God room. He said, leave God room. You go beyond the limits of your human thinking and ability and what you think you can achieve and ask much more than that, because God is always able to do much more than what you think. அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களால் என்ன செய்ய முடியும் என்று பார்க்க வேணாம், அதற்கும் தாண்டி தேவனால் என்ன செய்ய முடியுமோ அதை கேளுங்கள், அவருக்கு இடம் கொடுங்க அப்படின்றார். That is why he's built an organization like that. அவர்தான் அவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை அவர் எழுப்பி He's given a lot of broad room. ஆண்டவருக்கு நிறைய இடம் கொடுத்துட்டார். அவர் lot of God room. ஆண்டவருக்கு நிறைய இடம் கொடுத்துட்டார். Today a lot of people are benefiting from this great man's work. இந்த மிகப்பெரிய மனிதனுடைய வேலையினால இன்னைக்கு நிறைய பேர் ஆதாயம் பெறுகிறார்கள். One man's faith, ஒரு மனிதனுடைய one man's revelation, ஒரு மனிதனுடைய வெளிப்பாடு, one man's opening of his eyes, ஒரு மனிதனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, altering of his mind, அவருடைய மனம் மாறுகிறது, believing the right thing, சரியான காரியங்களை praying விசுவாசிக்கிறார், for the right thing, சரியான காரியங்களுக்காக ஜெபிக்கிறார், building a great work. மிகப்பெரிய வேலையை எழுப்புகிறார். You see, you will not ask right until and unless you know the great power and love of God. தேவனுடைய மிகப்பெரிய வல்லமை அன்பை நீங்கள் அறிந்திராவிட்டால் சரியான காரியங்களை உங்களால் கேட்கவே முடியாது. மிகப்பெரிய வல்லமையையும் அன்பையும் அறியாவிட்டால். Right? சரியா? Are you there? இருக்கீங்களா? Now let us go to the second item, the thinking part. இப்போது எண்ணுகிறது இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். Thinking part. See, in everything that Paul teaches, there is a great connection and logic, and he's going about it in a very systematic manner. பவுல் எதை போதித்தாலும் சரி ஒரு லாஜிக்கோட பேசுவார், ஒழுங்கும் கிரமமாக ஒரு இணைப்பை சம்பந்தத்தை உண்டாக்கி தான் பேசுவார். He's making a point there. இங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். It's all over from the first chapter. He brings it. பாருங்க, மறுபடியும் முதலாம் அதிகாரத்திலிருந்து இங்க கொண்டு வருகிறார். He says he's able to do exceeding abundantly above all that you ask or think. பாருங்க, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறார். What is the word able? செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறார். வல்லமையின்படி அப்படின்றார். என்ன? Talking about the revelation of what God is able. தேவன் என்ன செய்ய முடியும் அந்த வெளிப்பாடு குறித்து சொல்லுகிறார். He is able to do much more than what you ask and much more than what you think. நீங்கள் நினைக்கிறதுக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர். Now this thinking, there is a difference between thinking and asking. பாருங்க, நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. Let me put it this way. இப்படி நான் அதை சொல்றேன். Lot of people imagine big. நிறைய பேர் பெரிய பெரிய காரியங்களா கற்பனை செய்றாங்க. But when it comes to asking, they say, well, I should not ask everything I imagine. I must come down and reduce from that great imagination and come down and ask something very reasonable
and within limits. ஆனா கேட்பது என்று வரும்போது என்ன நினைக்கிறாங்க, கற்பனை செய்யற மாதிரியே கேட்கக்கூடாது, என்ன முடியாதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கேட்கணும் அப்படின்றாங்க. கற்பனை எக்கச்சக்கமா அளவுக்கு மீறி போதுங்க. ஆனா கேட்கும்போது அப்படிலாம் கேட்க முடியுமா? கொஞ்சம் குறைச்சு கேட்போம். There is a big difference between what they think and what they ask. அவர்கள் நினைக்கிறதுக்கும் அவர்கள் கேட்கிறதுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. They are able to think big, but they are not able to ask big. பெரிய பெரிய காரியங்களை நினைக்க முடிகிறது, ஆனா பெரிய பெரிய காரியங்களை கேட்க முடியவில்லை. They are able to imagine big, but they are not ready to ask big. பெரிதாய் கற்பனை செய்கிறார்கள், ஆனால் பெரிதாய் கேட்க முடியவில்லை. Why? ஏன்? Because they don't know that God is able. என்றால் தேவன் வல்லவர், முடியும் என்று அவளுக்கு தெரியாது. If only you knew that God was able, தேவனால் முடியும் என்று நீங்கள் அறிந்திருந்தா, if you knew that God was able, தேவன் வல்லவர் என்று நீங்கள் அறிந்திருந்தா, you will ask. நீங்கள் கேட்பீர்கள். I remember talking to a young girl. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வாலிப பெண்ணோடு நான் பேசிக் கொண்டு வந்தேன். I went to the home and they lived in a very small place. ஒரு அவங்களுடைய வீட்டுக்கு போனேன், ஒரு சின்ன இடத்துல தான் அவங்க வாழ்ந்தாங்க. And my heart was very touched. என்னுடைய இருதயம் தொடப்பட்டது. I said, what is your education? நான் கேட்டேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? She said, studied SSLC. அவங்க சொன்னாங்க, நான் SSLC வரைக்கும் What do you படிச்சேன். do? என்ன செய்றீங்க அப்படின்னு. I'm taking tuition. நான் டியூஷன் எடுக்கிறேன். நாங்க How much do you earn? எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. Just 20 rupees, 30 rupees they pay me for each child. ஒவ்வொரு குழந்தைக்கும் 20 ரூபாய் 30 I ரூபாய். walk this way 2 miles and take one tuition there. இந்த பக்கம் 2 மைல் தூரம் போயிட்டு அங்க டியூஷன் எடுப்போம். And get 30 rupees there. அங்க 30 ரூபாய் Then கிடைக்கும். I have to go this way 3 miles and take one tuition there, 30 rupees. இந்த பக்கம் ஒரு 2 மைல் போனா அங்க ஒரு டியூஷன், அதுல ஒரு 30 ரூபாய் கிடைக்கும். I mean, when I heard her story, I said, my God, what is happening? அதை கேட்டபோது நானே தெரிஞ்சிட்டேன், என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. I asked about the family. குடும்பத்தை பற்றி கேட்டேன் நான். What is your father? உங்களுடைய அப்பா என்ன பண்றாரு? Father is working on one place for 35 years, earning 400 rupees. அப்பா ஒரு இடத்துல 35 வருஷமா வேலை செய்யறாரு, சம்பளம் 400 ரூபாய் தான். I said, your SSLC. நான் சொன்னேன், நீங்க SSLC படிச்சிருக்கீங்க. If you just went and got a little more of education, நீங்க மாத்திரம் போய் இன்னும் கொஞ்சம் அதிகமா படிச்சா, if you just spent 6 months இன்னும் ஒரு 6 மாசம் செலவழிச்சு and studied something, ஏதாவது படிச்சீங்க சொன்னா, you will be earning at least 1,500 rupees. At that time I was talking. This was about 4 years ago. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இன்னும் 6 மாசம் படிச்சா குறைஞ்சது 1,500 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். You know what that young girl looked at me and said? அந்த வாலிப பெண் என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? She said, I have never seen 1,000 rupees in my whole life. அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் 1000 ரூபாயை நான் பார்த்ததே இல்லை அப்படி. I have never heard anybody talk like that. இந்த மாதிரி யாரும் நான் பேச கேட்டதே இல்லை அப்படின்னா. Said, no, நான் கேட்டதில்லை இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்லி 1000 ரூபாயை பார்த்தது இல்லைன்று. எனக்கு அந்த நேரத்தில் என் புத்திக்கு அது தென்படல. 1000 ரூபாயை பார்க்காத ஜனங்கள்லாம் இருக்காங்க. எனக்கு அப்படியே உள்ளமே உடைஞ்சிரும் போல இருக்கு. ஏன்னா 1000 ரூபாயை பார்த்தது இல்ல. 1000 rupees she has never seen. 1000 ரூபாய் அவங்க பார்த்ததே இல்ல. 1000 rupees is nothing today. Its value is nothing. இன்னைக்கு 1000 ரூபாய் ஒண்ணும் கிடையாது, மதிப்பே இல்ல அதுக்கு. She says, I have never seen 1,000 rupees. அவங்க சொல்றாங்க, 1000 ரூபாய் நான் பார்த்ததே கிடையாது. Never seen. பார்த்ததே இல்ல. What a terrible thing, என்ன பயங்கரமான காரியம் பாருங்கள். Then I was able to show her way and so on and she went and did and now they are doing well. அவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுத்தேன், வழி காண்பித்தேன், அவங்களும் அப்படியே செஞ்சாங்க, இப்ப நல்லா இருக்காங்க. Now they can see many thousands. இப்ப நிறைய ஆயிரங்களை பார்க்க முடியுது. Thousands is nothing. இப்ப ஆயிரங்கள்லாம் ஒண்ணுமே இல்ல. Many times thousands is coming and going. நிறைய ஆயிரங்களை வந்து பார்க்கறாங்க, வந்து போகுது. They have never asked. அவர்கள் கேட்கவே இல்லை. They never just get up and go this way 2 miles and take tuition and take 30 rupees. கேட்கவே மாட்டாங்க. எழுந்திருப்பாங்க, இந்த பக்கம் 2 மைல் போவாங்க, 30 ரூபாய் வாங்கிட்டு வருவாங்க. And this way 2 miles and another 30 rupees. இந்த பக்கம் இன்னும் 2 மைல் இன்னொரு 30 ரூபாய். One day walk some 5, 6, 10 kilometers, ஒரு நாளைக்கு 5, 10 கிலோமீட்டர் போறாங்க, நடக்கறாங்க. And come home with just a meager little money. கொஞ்சம் பணத்தோட திரும்ப வீட்டுக்கு வராங்க. And only suffering. கஷ்டம் தான். Never asked. கேட்டதே கிடையாது. Can God do much more than that? தேவன் இதை விட அதிகம் செய்ய வல்லவரா? Can God give you more than 300 rupees in income a month? ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய்க்கு மேல தேவன் வருமானத்தை கொடுக்க வல்லவரா? I tell you, the God that I preach wants to give you much more that you can never imagine. நான் உங்களுக்கு சொல்லட்டும், நான் பிரசங்கிக்கிற இந்த தேவன் நீங்கள் கற்பனை செய்கிறதை விட அதிகம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். You can call me a prosperity preacher, you can call it wrong, you can call it whatever you want. I tell you, the God that I believe is a good God. He wants to bless you much more exceeding abundantly than what you ever ask or think. நான் பிரசங்கிக்கிற தேவன் நல்ல தேவன், நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மேலாய் அதிகமாக செய்ய வல்லவர். நீங்க என்ன செழிப்பு பிரசங்கிக்கிற ஒரு தப்பா பிரசங்கம் பண்றார், இப்படி பண்றார், என்ன வேணா சொல்லிக்கலாம். But if you did this, you'll be blessed. ஆனால் அதை செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். I hope that everyone will be able to ask.
in a daring way. ஒவ்வொருவரும் மிக துணிச்சலாய் கேட்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். The more you grow in spiritual life, the more daring you must be in asking God for greater and greater things. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் வளர வளர இன்னும் பெரிய காரியங்களை தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்ற துணிச்சல் அதிகமாக உங்களுக்கு வர வேண்டும். People say, well, look at his lust after things and money, brother. மக்கள் சொல்லுவாங்க, பாருங்க பொருட்கள் மேலும் பணத்து மேலும் எவ்வளவு தீராத Saying, ask more and more. இன்னும் அதிகமா கேளுங்கன்றாரு. No, கிடையாது. it is not my desire for money and things. நான் பணத்தையும் பொருட்களையும் விரும்புகிறேன் கிடையாது. When I am blessed, நான் ஆசீர்வதிக்கப்படும், my prayers are answered, என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும், when I get what I want, நான் விரும்புகிறதை நான் பெறும்போது, when I am blessed, நான் when I ஆசீர்வதிக்கப்படும், live a decent life, நான் நல்ல ஒரு வாழ்க்கை when I வாழும்போது, live a dignified life, கண்ணியமான வாழ்க்கை வாழும்போது, my heavenly Father is glorified. பரலோகத்திற்கு என் பிதா மகிமைப்படுகிறார். It is not for my glory, அது என்னுடைய மகிமைக்காக அல்ல நண்பர்களே. I am not asking more for my glory. நான் என்னுடைய மகிமைக்காக அதிகம் கேட்கவில்லை. I should not be a beggar. நான் ஒரு பிச்சைக்காரனா இருக்க I கூடாது. should not be down in the dumps. நான் கீழே குப்பையில இருக்க கூடாது. I should not be in want. நான் தேவையோடு இருக்க I கூடாது. should not be in poverty. நான் தரித்திரத்தில் இருக்க I கூடாது. must rise above it. நான் அதற்கு மேலே எழும்ப வேண்டும். Because that will bring my heavenly Father immense glory. Great glory will come to my heavenly Father. ஏனென்றால் அதுதான் என்னுடைய பரலோக தகப்பனுக்கு அளவுக்கு அதிகமான மகிமையை கொண்டு வரும். Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Many young people are here. அநேக வாலிபர்கள் இங்க இருக்கிறீர்கள். You are all very lucky. Nobody ever told me when I was like you. நீங்களும் ரொம்ப பாக்கியசாலிங்க. ஏன்னு சொன்னா நான் உங்கள மாதிரி இருந்தப்போ யாருமே எனக்கு இதெல்லாம் When சொல்லல. I first started studying in Bible college, I thought, my God, I am a poor little Indian. நான் முதல்ல பைபிள் காலேஜ்ல படிக்க ஆரம்பிச்சப்போ யோசிச்சேன், ஐயோ நான் பாவம் ஏழையான இந்தியன். I can do only this much and no more. என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல முடியாது. Anybody can do something great, it must be Americans or somebody. யாராவது ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாங்கன்னா ஒன்னு அமெரிக்கனா இருக்கணும், வேற யாரனா இருக்கணும்னு யோசிச்சேன். But the greatest thing that happened to me is this revelation of the power and the knowledge, power and the love of God. ஆனா எனக்கு நடந்த மிகப்பெரிய காரியமே தேவனுடைய வல்லமை அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு எனக்கு உண்டாயிற்று. God loves me just like he loved Jesus. இயேசுவை நேசித்தது போலவே தேவன் என்னையும் நேசிக்கிறார். Jesus prayed saying, Father, that they may know that you love them just like you loved me, he said. இயேசு ஜெபித்தார், பிதாவே நீர் என்னில் அன்பு கூறுவது போல அவர்களிலும் அன்பு கூறுகிறீர் என்பதை அவர் அறிய வேண்டும் என்று. அறிய வேணும், இதுதான் பிரச்சனை. They don't know. தெரியல உங்களுக்கு. Does God love you as much as he loved Jesus? இயேசுவை நேசித்தது போல தேவன் உங்களை நேசிக்கிறாரா? My dear friend, does God love you as much as he loved Jesus? அருமை நண்பர்களே, இயேசுவை நேசித்தது போலவே உங்களை நேசிக்கிறாரா? What did he do to Jesus? இயேசுவுக்கு அவர் என்ன செய்தார்? He raised him from the dead. மரித்தோரிலிருந்து மரணத்திலிருந்து அவரை எழுப்பினார். Evil men killed him. பொல்லாதவர்கள் அவரை They கொன்றார்கள். spit upon him, they beat him, they put him on the cross and they killed him. அவர் மீது துப்பி அடித்து அவரை கொண்டு சிலுவையில They போட்டார்கள். said, crucify him. சிலுவையில அறையும் When he என்றார்கள். was dead, they went and buried him. மரித்தபோது அடக்கம் செய்தார்கள். But God of heaven said, ஆனால் பரலோகத்தின் தேவன் this சொன்னார், is my son. இவர் என்னுடைய குமாரன். I'm going to raise him from the dead. நான் இவரை மரித்தோரிலிருந்து I'm எழுப்ப going to put போகிறேன். the whole world to shame. முழு உலகத்தையும் I'm அவமானப்படுத்த going to போகிறேன். show who this is. இவர் யார் என்பதை காண்பிக்க I'm going to போகிறேன். use all my power to raise him from the dead. இவரை மரித்தோரிலிருந்து எழுப்ப என்னுடைய வல்லமை அனைத்தையும் நான் பயன்படுத்த I'm going to போகிறேன். show a display of my power. The world may know who I am and who my son is. நான் யார், என்னுடைய குமாரன் யார் என்பதை அறியும்படி இந்த உலகத்தை நான் காண்பிப்பேன், அவரை உயிரோடு எழுப்புவேன் என்றார். I will vindicate Jesus, he said. இயேசுவை நான் உறுதிப்படுத்துவேன் என்று சொன்னார். Thou wilt not allow thine Holy One to see corruption. உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர் என்று வேதம் The சொல்லுகிறது. psalmist prophesied saying, no, you're not going to allow it, God. You're going to raise him up and show the world what it is. சங்கீதக்காரன் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறான், தேவனே நீர் அவரை அழிய விட மாட்டீர், அவரை எழுப்பி அவர் யார் என்பதை உலகத்தை காண்பிப்பீர். On the third day, God raised him from the dead. மூன்றாவது நாளிலே தேவன் மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார். And I'm telling you, the same God who raised him from the dead now raises me from the dumps of my life. நான் உங்களுக்கு சொல்லட்டும், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே தேவன் தான் குப்பையிலிருந்து பள்ளத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறார். He raises you from the dumps. அதே குப்பையிலிருந்து உங்களையும் தூக்கி If எடுக்கிறார். he will quicken his son Jesus and raise him from the dead, will he not do that for you? இயேசுவை உயிர்ப்பித்து மரித்தோரிலிருந்து எழுப்புவார் என்று சொன்னால் அதையே உங்களுக்கு செய்ய மாட்டாரா? How many of you believe that he will எத்தனை do? பேர் அப்படி செய்வார் என்று You are விசுவாசிக்கிறீர்கள்? not in the grave, my friend. நீங்கள் குழியிலே கல்லறையிலே இல்லை He will நண்பர்களே. show your power. His அவர் தன்னுடைய power. வல்லமையை உங்களுக்கு He will காண்பிப்பார். show his power in blessing you. உங்களை ஆசீர்வதிப்பதிலே தன்னுடைய வல்லமையை காண்பிப்பார். He will show his power in making you succeed. உங்களை வெற்றி பெற செய்வதிலே தன்னுடைய வல்லமையை He will காண்பிப்பார். show his power by making you prosperous. உங்களை செழிப்பாக்கி அதன் மூலமே தன்னுடைய வல்லமையை காண்பிப்பார். He will show his power by lifting you up and making something out of you. உங்களை உயர்த்தி ஒரு பெரிய ஆளாக உண்டாக்குவதன் மூலமாய் தம்முடைய வல்லமையை காண்பிப்பார். God will do it. தேவன் அதை செய்வார். Why we never asked? ஏன் நாம் பிறகு கேட்கவே இல்லை? We never thought like that. அப்படி நாம நினைக்கவே இல்லை. Isn't that the problem? பிரச்சனை தானே? We never thought, that's why we never asked. நாம் அப்படி நினைக்கவே இல்லை, ஆகவே தான் கேட்கவே இல்லை. Because we never asked, we never received. நாம் கேட்காதபடினால தான் And பெற்றுக்கொள்ளவில்லை. because we never thought, we never asked, we never received, and we are in the way that we are. நாம் நினைக்காதபடினால தான் கேட்கவில்லை, கேட்காதபடினால பெற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே தான் இன்றைக்கு இருக்கிற
இந்த நிலைமையில இருக்கிறோம். நினைக்காதனால கேட்கல, கேட்காதனால கிடைக்கல, கிடைக்காதனால இருக்கிற நிலையில இருக்கு. Are you there? இருக்கீங்களா? I am convinced that God loves me as much as Jesus. இயேசுவை நேசித்தது போல தேவன் என்னையும் நேசிக்கிறார் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். If he would love him so much to raise him from the dead and show him before the world, மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பி உலகத்துக்கு முன்னே ஊர்ஜிதப்படுத்துகிற அளவுக்கு அவரில் அன்பு கூறுவார் என்றால் he will do that for me, அதையே எனக்கும் செய்வார். so that his name may be glorified. அதன் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும். You know why God raised him from the dead? ஏன் இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று So தெரியுமா? that he may be glorified. அவர் மகிமைப்படும்படியா, Jesus may be glorified. God may be glorified. தேவன் மகிமைப்படும்படியா. Philippians chapter 2 says that. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் படி சொல்லுகிறது. He raised him and highly exalted him, gave him a name above every name. அவரை எழுப்பினார், உயர்த்தினார், எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். At the name of Jesus every knee should bow and every tongue must confess that Jesus is God, to the glory of God the Father. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இயேசுவை ஆண்டவர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும், முழங்கால் யாவும் முடங்க வேண்டும். When God raised him from the dead, his glory, his reputation was at stake. That's why he raised him from the dead. தேவன் ஏன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்? அவருடைய மகிமை, அவருடைய நற்பெயர் அந்த நேரத்தில் கலங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. அவர் பேரை கெட்டு போயிடும், இவர் எழுப்பலனா அவர் அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார்னா. இருக்கீங்களா? That's why he raised him. ஆகவேதான் இயேசுவை And if எழுப்பினார். he doesn't bless me, his name is going to be ruined. என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் அவருடைய பெயர் கெட்டு போகும். If he doesn't bless you, his name is going to be ruined. உங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் அவர் பெயர் கெட்டு போகும். He blesses you to establish his name and to establish his glory. அவருடைய நாமத்தை மகிமையை நிலைவரப்படுத்த உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். Amen. ஆமென். Do you believe that? அதை விசுவாசிக்கிறீர்களா? So not only think big. ஆகவே பெருசா நினைக்கிறது மட்டும் கிடையாது. See, the psychologists talk about thinking big. பாருங்க, பெரிய காரியங்களை நினைக்கணும்னு மனோதத்துவ நிபுணர்கள்லாம் பேசுறாங்க. You know, you go to Higginbotham's, you find books about think big. ஹிகின்பாத்தம் போனீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய காரியங்களா சிந்திங்க, அதுக்கு ஒரு புக். Think big. Think big. Now you can go crazy thinking big sometimes. சில சமயம் பெருசு பெருசா நினைச்சு பைத்தியம் கூட பிடிக்கலாம் உங்களுக்கு. Thinking big is not the point. பெருசா நினைக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் What's இல்ல. the use of thinking big if you're not going to achieve what you're thinking? நினைக்க பெருசா நினைக்கிறது, பெருசா நினைச்சிட்டு அதை சாதிக்க முடியலன்னு சொன்னா பெருசா நினைச்சு என்ன பிரயோஜனம்? That is why the Bible is far greater than all this psychological stuff and self upbuilding and all this business, you know, of self help and all that. This is about God. வேதம் தேவனை குறித்து பிரசங்கிக்கிறது, போதிக்கிறது. அவங்க மனோதத்துவ புத்தகம் எழுதுறாங்களே, அதை விட ஆகவேதான் இது மேலானதா இருக்கிறது. This is not how you can help yourself and become better. எப்படி நீங்களே உங்களுக்கு உதவி சேர்ந்து கொஞ்சம் நல்ல ஆளா மாறிடலாம், அதை பற்றி வேதம் நமக்கு சொல்லுது. This is about how you can think big and then you can ask, and God Almighty, to whom nothing is impossible, comes in the scene and he helps you to achieve these things and far beyond these things, far beyond what you ask or think. வேதம் என்ன சொல்லுகிறது? பெரிதாய் நினையுங்கள், நினைக்கிற அந்த காரியத்தை கேளுங்கள், பிறகு பரலோகத்தின் தேவன் இறங்கி வருவார், நீங்கள் பெரிதாய் நினைக்கிற அந்த காரியத்தை நீங்கள் சாதிக்கும்படி அவர் உதவுவார் என்று சொல்லுகிறது. Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Are you there? இருக்கீங்களா? What a wonderful thing it is. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். Don't let life go by year after year and stay in the same place where you are. அப்படியே வருடங்கள் உருண்டு போக விட்டுட்டு நீங்க மாத்திரம் இருக்கிற அதே இடத்துல அப்படியே இருக்காதீங்க. No. வேண்டாம். Ask. கேளுங்கள் and receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Think. சிந்தியுங்கள், நினையுங்கள். For he is able exceedingly above to do exceedingly above all that you ask or think. என்றால் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மேலாய் அவர் செய்ய வல்லவர். Amen. Amen. Next week I'm going to share a little more about this verse. அடுத்த வாரம் இந்த வசனத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் நான் பகிர்ந்து கொள்ள about how this power is already in us and working in us. எப்படி இந்த வல்லமை ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிறது, நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி I will show you about this power, how it's already at work in us. It's not an unreached power. It is not a power that is so far beyond that we are going to go get it somewhere hereafter. It is a power that is already at work in us and has already done marvelous things in us. இந்த வல்லமை ஏதோ எங்கேயோ இருக்கு, நாம பார்க்க முடியாது, தொட முடியாது, நமக்கு கிடைக்காது என்று கிடையாது. ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதான் அடுத்த வாரம் சொல்ல போறேன். He says that here, the power according to the power that worketh in us. என்ன சொல்லுங்க? நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி என்று சொல்றாருங்க. Then I'm going to show you how this power is seen in the church. பிறகு எப்படி இந்த வல்லமை சபையிலே காணப்படுகிறது அதையும் காண்பிக்க போகிறேன். This power that we are talking about, this great power of God is seen in you and it is seen in the church. நாம் பேசுகிறோமே தேவனுடைய மிகப்பெரிய வல்லமை, இந்த வல்லமை உங்களிலும் காணப்படுகிறது, சபையிலும் காணப்படுகிறது. Some of you have never seen it. உங்களில் சிலர் அதை காணவே இல்லை. This is why we are preaching it. ஆகவே தான் பிரசங்கிக்கிறோம். We'll show you how you can see it in yourself already at work and how you can see it
in the church, presently at work. எப்படி இந்த வல்லமை ஏற்கனவே உங்களிலே கிரியை செய்கிறது, பிறகு சபையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். That is the power that is going to lift you. அந்த வல்லமை தான் உங்களை உயர்த்த போகிறது. According to that power he is going to do. அந்த வல்லமையின்படி அவர் செய்ய போகிறார். According to that power he is going to give you exceedingly abundantly above all that you ask. அந்த வல்லமையின்படி தான் நீங்கள் நினைக்கிறதுக்கு வேண்டிகளுக்கு மேலாக அவர் செய்ய போகிறார். So next week we'll do that. அடுத்த வாரம் அதை நாம் பார்ப்போம். See that power in us and in the church. நம்மிலே நமக்குள்ளே சபையிலே அந்த வல்லமை இருக்கிறதை நாம் பார்ப்போம். But this week இந்த வாரம் I want you to go home today with this in your mind. இதை உங்கள் மனதில் கொண்டு நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். All your problems and frustrations in this life, come back to this thing, that is a lack of revelation of God's power and love. உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், இந்த சலிப்புகள், பிரச்சனைகள் இவையெல்லாம் இதுக்கெல்லாம் மூல காரணமே தேவனுடைய வல்லமை குறித்து சரியான ஒரு அறிவு நமக்கு இல்லை. How to fix that? அதை எப்படி சீர்படுத்துவது? Through the word. வசனத்தின் மூலமாக. When you get the word in your heart, வசனம் உங்கள் இதயத்துக்குள்ளே போகும்போது, when you get it by way of revelation, ஒரு வெளிப்பாடாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது, then your life is changed. பிறகு உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. Amen. Amen. Your life is changed. வாழ்க்கை மாறுகிறது. That's how the kingdom of God works. தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் கிரியை செய்கிறது. That is why he told the parable of the sower. ஆகவேதான் விதைக்கிறவனை பற்றி ஓமையில சொன்னார். When it falls in the good ground, அது நல்ல நிலத்தில் விழுகிறது. What happens? என்ன நடக்கிறது? 30, 60 and 100-fold results come. 30, 60, 100 பலன் உண்டாகிறது. Amen. Amen. It will bring. அது கொண்டு வரும். The seed is being sown. விதை விதைக்கப்படுகிறது. I am not doing some magic here. நான் ஏதோ மந்திரம் செஞ்சிட்டு இல்ல. I am like a farmer. நான் ஒரு விவசாயி போல இருக்கேன். I am constantly sowing seeds. தொடர்ந்து விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறேன். It's hard work. ரொம்ப கஷ்டமான வேலை தான். The farmers, how many of you know, are the hardest, they do the hardest work. எத்தனை பேர் தெரியும் விவசாயி தான் இருக்கிறதுல கஷ்டமான வேலையை செய்யறாங்க. He goes and really puts himself. போறா உண்மையா கஷ்டப்பட்டு உழைக்கிறான். It's hard work to be a farmer. ஒரு விவசாயியா இருக்குன்னு சொன்னா கஷ்டமான வேலை அது. Many preachers have not understood that. நிறைய பிரசங்கியார்கள் அதை புரிஞ்சுக்கல. They think to be preacher is the easiest thing. அவங்க நினைக்கிறாங்க பிரசங்கியாரா இருக்குன்னா அதுதான் சுலபமான வேலை அப்படி. Just get up Sunday morning, say something and 6.5 days you are free. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தோமா ஏதாவது சொன்னோமா பிறகு 6 நாள் லீவ் தான் அப்படி. That's the hardest thing. இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இதுதான். Preach that one day, you have to get ready 7 days. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணா 6 நாள் ஆயத்தப்படணும். To get that land working and yielding fruit, it takes so much work. அந்த நிலம் நல்ல பலனை கொடுக்கும்படியா அதிக நாட்கள் அதுல வேலை செய்ய வேண்டும். That is what we are doing. அதுதான் நாம செய்றோம். We're not doing some magic stuff here. அவங்க ஏதோ வித்த காட்டிட்டு இல்ல மந்திரம் பண்ணிட்டு நாம் நடுகிறோம். And it will come. Results will come. பலன் வரும். Results will come in your life. பலன் உங்கள் வாழ்க்கையில வரும். That is why Paul writes to a church and says, you are our epistles, he says. ஆகவேதான் பவுல் அவர்களுக்கு எழுதும் போது சொல்ல நீங்களே எங்கள் நிருபங்களா இருக்கிறீர்கள். Why? ஏன்? Because people can see you and tell whether it's working in your life. என்றால் மக்கள் உங்களை பார்த்தே சொல்வார்கள் உங்கள் வாழ்க்கையில அது வேலை செய்கிறதா இல்லையா என்று. You are epistles because you are the demonstration of whether this gospel is true or not, whether this preaching is working or not. நீங்கள் நிருபங்கள் என்று சொன்னால் இந்த சுவிசேஷம் இந்த பிரசங்கம் வேலை செய்கிறதா இல்லை என்பதற்கு நீங்கள் தான் அத்தாட்சி. If they see your life says, yes, this preaching is right, this is what works. உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை சொல்லுகிறது ஆம் இந்த பிரசங்கம் சரி இது வேலை செய்கிறது என்று. Amen. Amen. Shall we all stand up together? எல்லாரும் எழுந்து நிற்போம் and give thanks to God. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Oh, there must be that amazement about God. தேவனை குறித்து இந்த ஒரு வியப்பு இருக்க வேண்டும். Like I said, not just simply praying, but praying with a realization of his power. நான் சொன்னது போல வெறுமனே சும்மா ஜெபிக்கணுமே ஜெபிக்க கூடாது. அவருடைய வல்லமையை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். How great he is. அவர் எவ்வளவு பெரியவர். What he can do. அவர் என்ன செய்ய முடியும். How he is able. அவர் எவ்வளவு வல்லவர். And how that nothing is impossible for him. எப்படி அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. All things are possible for him. அவரால் எல்லாம் கூடும். If you don't have that realization, there's no use in praying. அந்த உணர்வு இல்லை என்றால் பிறகு ஜெபித்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. Praying then becomes like a religious duty. பிறகு ஜெபம் என்பது ஏதோ ஒரு சடங்கு போல ஆயிடும். When you pray with this knowledge, இந்த அறிவோடு நீங்கள் ஜெபித்தால், then prayer is something dynamic. It brings the power of God to you. பிறகு ஜெபம் மிகுந்த ஆற்றல் உள்ளதாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. Thank God for this truth. இந்த சத்தியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Let's lift up our hands and thank God. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank him for this truth. இந்த சத்தியத்துக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். Oh, hallelujah. Hallelujah. Praise you, Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Oh, thank you, Father. Hallelujah. Thank you, Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Oh, thank you. Hallelujah. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. Oh, our hearts are filled with amazement. உள்ளமெல்லாம் ஆச்சரியத்தால் நிறைகிறது ஆண்டவரே. Oh, you're a God of great power. ஓ நீ மிகப்பெரிய வல்லமையின் தேவனா இருக்கிறீர். You raised Jesus from the dead. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினீர். You put him above all principalities and powers. சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கு மேலாய் அவரை வைத்தீர். Gave him a name above every name. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தீர். Put all things under his feet. சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர். That is your power. அதுதான் உம்முடைய வல்லமை.
You took the one that the world rejected and killed and spit upon and raised him above everything. உலகம் யாரை நிராகரித்து வேண்டாம் என்று தள்ளி சாகடித்ததோ அவரை எல்லாவற்றுக்கும் மேலாய் நீர் உயர்த்தினீர். You are a God who lifts us up today. ஓ நீர் இன்றைக்கு எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். Thank you, Father. நன்றி தகப்பனே. Oh, let the revelation get into the hearts of people. ஓ வெளிப்பாடு மக்களுடைய இருதயத்துக்குள்ளே Let பிரவேசிக்கட்டும். the understanding get into them. அறிவு உள்ளே புகட்டும். Let the Spirit of God give that understanding. தேவ ஆவியானவர் அந்த அறிவை அருளுவாராக. Let the eyes of understanding be open. மன கண்கள் திறக்கப்படுவதாக. Let people be freed from mediocrity. இந்த மெத்தனத்திலிருந்து மக்கள் விடுதலையாகட்டும் ஆண்டவரே. Let them be daring and bold to ask. துணிச்சலும் கேட்பதற்கு துணிச்சலும் தைரியமுடையவர்களாய் மாறட்டும். Let them ask like they've never asked before. இது முன்னே கேட்டிராதது போல இனி கேட்கட்டும். Because they've understood God and His power like they've never understood. ஏனென்றால் இதுவரைக்கும் உணர்ந்திராதது போல இப்போது தேவனை குறித்தும் வல்லமை குறித்தும் அவள் அறிந்து வைத்திருக்கிறார். Oh, thank you, Father. நன்றி Let this தகப்பனே. revelation change their lives. இந்த வெளிப்பாடு அவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். Oh, we give you all the glory and honor and praise. துதியான மகிமை அனைத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song and then we'll be இந்த dismissed. பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்வோம். Next week we're going to talk about that power that is inside of you. அடுத்த வாரம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை குறித்து நாம் பேச போகிறோம். This power that raised Jesus from the dead is in you. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய இந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. It is working in you அது உங்களிலே கிரியை செய்கிறது. and it is working in the church. அது சபையிலும் கிரியை செய்கிறது. Let's sing this and then we'll be dismissed. சேர்ந்து பாடுவோம், பிறகு கலந்து செல்வோம். There's a feeling in